அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, நமக்கு தெரியும் நபித்துவத்தினுடைய முதல் 10 வருடங்கள் சஹாபாக்கள் எத்துணை கொடுமைகளை அனுபவித்தார்கள் என்று. எதற்காக? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னதற்காகவா? தொழுகை கடமையாக்கப்பட்டது நபித்துவத்தினுடைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு. நோன்பு நோற்க வேண்டும் என்று சொன்னதற்காகவா? நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காகவா? ஜகாத் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொன்னதற்காகவா? ஹஜ்ஜும் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 9 அல்லது 10ஆம் ஆண்டு. முதல் 10 வருடங்கள் அவர்கள் அனுபவித்த கொடுமைகளுக்கு காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னதற்காகத்தான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாவை நாம் இந்த சமூகத்திற்கு சொல்லும் பொழுது நமக்கும் துன்பங்களும் துயரங்களும் வரலாம். ஆனால் அந்த துன்பங்களும் துயரங்களுக்கும் பதிலாக நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.